நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையில் உள்ளது. பல தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு பல முன்னணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி, சிபி சண்முகம் இடையே அதிமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை இபிஎஸ் வீட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசியல் சூழ்நிலை மற்றும் பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு 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 கூட்டணி முடிவு குறித்தும் காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் வீட்டிலும் தனியாக மற்றொரு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 37 எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். அதிமுகவில் மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்களும் 47 எம்எல்ஏக்களும் உள்ள நிலையில் இப்போது யார் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சிபி சண்முகத்திடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துள்ளார். இதற்கிடையே சட்டப்பேரவைகள் பங்கேற்க அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவாகவும் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாகவும் சட்டப்பேரவைக்கு வந்தனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவைகள் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சிபி சண்முகம் அவைக்கு வந்ததும் எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை. சட்டமன்றத்திற்கு வந்துவிட்டு சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டார். பதவியேற்க அழைப்பு விடுத்த போது அவையில் இல்லாததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் பதவியேற்கவில்லை. இதனால் அவர் என்ன திட்டத்தில் இருக்கிறார்? உண்மையிலேயே அதிமுக இரண்டாக உடைந்ததா என்று ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துள்ளன. விரைவில் இதுகுறித்து சிபி சண்முகம் விளக்கமளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு